الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار واصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات. اوصيكم عباد الله وإياي بتقوى الله. ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكبروا الله على ما هداكم لعلكم تشكرون. صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயர்ந்த மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், நேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மை குறைத்தான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினால் ஒரு மாத காலம் நாம் பகல் காலங்களிலே நோன்பு நோற்று இரவு காலங்களில் இன்று வணங்கி உபரியான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்து ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஈது ஓட்டக்கூடிய இந்த நன்னாளில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு புத்தாடை புனைந்து அவருடைய பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்று உண்டாகட்டமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸிலே வருகிறது, இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாள் வந்துவிட்டால் இதாக்கான யோம ஈதுல் ஃபித்ரி வக்ஃபத்தில் மலாயிகத்து அலா அப்வாபித் துருகாத், மலக்குமார்கள் ஈதுடைய அந்த நாளில் மலக்குமார்கள் வீதிகளிலே நின்று கொண்டு முகது யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மகத்தான கூலியை வைத்திருக்கிறான், அந்த கூலியை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். கூலி அழைத்து மலக்குமார்கள் சுபசோபனம் சொல்கிறார்கள். பள்ளியிலிருந்து நாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு விட்டு இல்லம் தருகின்ற போது, மூமின்களே, உங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்று சுபசோபனம் சொல்கிறார்கள் என்று ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருகாமையில் இருந்து சிறு பிள்ளைகள் பாட்டு பாடிக் கொண்டிருந்தார்கள். பாட்டு பாடிக் கொண்டிருக்கின்ற போது தஃபடித்து பாட்டு பாடிக் கொண்டிருந்தார்கள். அதை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டித்தார்கள். கண்டிக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹுமா அவர்களை விட்டுவிடுங்கள், இன்ன லிகுல் கௌமின் ஈதன் ஃபஹாதா ஈதுனா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பெருநாள் உண்டு, இது நம்முடைய பெருநாள், மகிழ்ச்சிகரமான முறையில் அவர்கள் நடந்து கொள்ளட்டும், அதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் முஃமின்கள் யாரும் சோகமாக மன கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது, எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால் தான் அல்லாஹ் தஆலா ஸதகத்துல் ஃபித்ரை நமக்கு இன்றைய தினத்தில் வணக்க வழிபாடுகளுக்கு நாம் புறப்படுவதற்கு முன்பதாக அதை கொடுத்து முடிக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறார். எல்லோரும் மகிழ்ச்சிகரமான முறையில் இருக்க வேண்டும். இந்த நாளில் யாரும் சோகமாக மன கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது, எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும், மன நிறைவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாள் சொல்லக்கூடிய ஒரு பாடம். நம்முடைய பெருநாள்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரெண்டு விஷயங்கள் தான் பிரதானமாக. ஒன்று சதகா செய்வது. அந்த பெருநாளில் ஈதுல் அத்ஹாவுடைய நாளில் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், ஈதுல் ஃபித்ர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரிதான், பிற மக்களுக்கு நாம் நம்மை போன்ற சக முஸ்லிம்களுக்கு உதவ வேண்டும், மகிழ்ச்சியை அவர்களுடைய உள்ளத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டும், அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும். இதுதான் பிரதானமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈதுல் ஃபித்ருடைய நாளில், ஈதுடைய நாளில் வீதியிலே நடந்து வருகிறார்கள். நடந்து வருகின்ற போது எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகள் மீது அன்பு காட்டியிருக்கிறார்கள், பிற மக்களின் மீது, இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கருணை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு அற்புதமான செய்தி.
இதை ஈதுடைய நாளில் வீதியில வருகின்ற போது ஆனந்தமான வகையில பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு சிறுவர் மாத்திரம் விளையாடாமல் அழுது கொண்டு தனிமையில் இருக்கிறார். அந்த சிறுவரிடத்திலே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்ட போது, என்னுடைய தகப்பனார் ஒரு போர்க்களத்திலே வஃபாத் ஆகி விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், எனக்கு உடுத்துவதற்கு சரியான ஆடை இல்லை, அரவணைப்புக்கு ஆள் இல்லை, அதனால் நான் இவ்வாறு இருக்கிறேன் என்ற போது தன்னை அந்த சிறுவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு அணைத்து, நான் உனக்கு தகப்பனாராக, தாய்க்கு தாயாக, தகப்பனாருக்கு தகப்பனாராக இருப்பதை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா என்று அரவணைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரியாக இருப்பதை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உனக்கு சிறிய தகப்பனாராக, ஹசன் ஹுசைன் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய சகோதரர்களாக இருப்பதை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா என்று, நான் எப்படி யார சொல்லலாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சிறுவர் ஒன்றிணைந்தார். வரலாற்றிலே வருகிறது, அவர் வாழ்க்கையிலே இறுதி வரை மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்களோ அன்றுதான் அவர் சொன்னார், இன்றுதான் நான் எத்தீமாகி விட்டேன் என்று. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகள் மீது அன்பு காட்டி இருக்கிறார்கள். உம்மு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற ஒரு சிறு பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடை ஒன்று அன்பளிப்பாக வந்தது. ஒரு ஆடை அன்பளிப்பாக வந்த போது அது ஒரு வண்ண கோடிட்ட ஆடை. இதை யார் நெய்தது என்று கேட்டார்கள். அங்கே மௌனம் நிலவியது. உம்மு ஹாலித் என்ற பிள்ளையை கொண்டு வாருங்கள், சிறு பிள்ளை, பெண் பிள்ளை கொண்டு வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வண்ண ஆடையை, ஒரு அழகான ஒரு கோடு போட்ட வண்ண கோடிட்ட அந்த ஆடையை, தங்களுக்கு அன்பளிப்பாக வந்த ஆடையை தங்களுடைய முபாரக்கான கருத்தினாலேயே அந்த பிள்ளைக்கு அணிந்து அழகு பார்த்து சனா சனா என்று சொன்னார்கள். சனா என்று சொன்னால் அபிசீனியாவில் பிறந்த அந்த குழந்தை அபிசீனியாவில் பிறந்தது, அபிசீனிய நாட்டில். அந்த அபிசீனிய பாஷையிலே சனா என்று சொன்னால் அழகு, அழகு என்று தங்களுடைய முபாரக்கான கரத்தினாலே குழந்தைக்கு அணிவித்து அதை அழகு என்று தங்களுடைய முபாரக்கான வாயினால் சொல்லி ஆனந்தப்பட்டார்கள். அந்த பிள்ளை பார்த்து விட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. அவலி வாசிலமி என்று வாழ்த்தினார்கள். அது அரபுகளிடத்தில் என்ன அர்த்தத்தை தரக்கூடிய என்று சொன்னால், நீண்ட காலம் நீ வாழ்வாயாக, நீண்ட நாட்களை நீ அணிந்து கொண்டு நீண்ட மகிழ்ச்சியோடு நீண்ட காலம் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி சிறு பெண் பிள்ளைகள் எடுத்தினாலும் சரி, ஆண் பிள்ளைகள் எடுத்தினாலும் சரி, அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க நம்மால் காண முடியுது. அப்படி ஒருவரை ஒருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாள். அல்லாஹ் தஆலா இந்த நாளை நமக்கு, இந்த நாளை போன்று எந்நாளிலும் மகிழ்ச்சியை நமக்கு நசீபாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பாதை வழியாக வந்து நம்மெல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்ட செய்திதான் இந்த பிறநாளை பொறுத்தவரையில். என்ற அளவுக்கு ஒரு பாதை வழியாக வந்துவிட்டு இன்னொரு பாதை வழியாக செல்ல வேண்டும். நோக்கம் என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சியை பரவலாக்க வேண்டும். ஒரு பாதையில் வருகிறோம் என்று சொன்னால் மகிழ்ச்சி நாம் பகிர்ந்து கொண்டே வருவது, இன்னொரு பாதையில் போகின்ற போது அங்கே உள்ள மக்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது. மொத்தத்தில் நோக்கம் என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சியை பரவலாக்குவது. எனவே அல்லாஹ் தஆலா இந்த நாளுடைய மகிமையினால் நம்மவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் மகிழ்ச்சியை நசீபாக்கி அருள் புரிவானாக. இந்த நாளில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானோ அத்தனை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. நாம் ரமலானுடைய காலத்தில் செய்த எல்லா விதமான இபாதத்துகளுக்கும் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அத்தனைக்கும் அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலியை பெற்றவர்களை நம்மை கபூல் செய்து கொள்வானாக.